ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இப்போ நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் பார்க்க போகிற ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்த்தீங்கன்னா சூப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இந்த சூப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க இது சிம்பிளாக இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்குங்க. குக்கரில் வந்து நான் வாழைத்தண்டு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வாழைத்தண்டை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அந்த நாரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தடிப்பாக வேணாம், ரொம்ப மெலிசாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 5 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 பல்லு பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் தோல் நீக்கிட்டு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்குங்க. சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இந்த வாழைத்தண்டு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். ஒரு 3 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து ஒரு 3 விசில் போட்டு அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இது நல்லா ப்ரெஷரில் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணிப்போம். பாருங்க, நல்லா வந்து வாழைத்தண்டு வந்து வெந்து வந்திருக்கு. இதை நீங்கள் அப்படியே கூட வேக விடலாம், விசில் போடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் டைம் எடுக்கும், நம்மளுக்கு சீக்கிரமாக வேணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வாழைத்தண்டில் இருக்கிற தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டு மிக்சியில் போட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிடலாம். இதை அப்படியே தனியாக வச்சுருங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பட்டர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச வாழைத்தண்டை பேஸ்ட்டை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கிட்டு அது கூடவே தண்ணியும் எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம வேக வச்ச தண்ணியே சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். நம்மளுக்கு திக்னஸ்க்காக என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து ஓட்ஸ் வந்து பவுட்ரு வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால சேர்க்கலாம். நான் வந்து ஓட்ஸ் பவுடர் எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டி பதம் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே கொதிக்கட்டும், மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம ஏன் வாழைத்தண்டை இந்த மாதிரி அரைச்சி போடுறோன்னா, நம்ம பொடியாக கட் பண்ணி போட்டு செஞ்சோன்னா சாப்பிடும்போது அந்த சூப்புலாம் குடிக்கும்போது என்ன பண்ணுவாங்க, வாழைத்தண்டை வந்து எடுத்து எடுத்து போட்டுருவாங்க. ஸோ நமக்கு அந்த வாழைத்தண்டு வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதனால நம்ம இந்த மாதிரி அரைச்சி போட்டுட்டோம்னா நல்லது. அதே மாதிரி என்னன்னா, வாழைத்தண்டு வந்து நல்லா எலசா இருக்கிறதா எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து நம்ம கட் பண்ணி செய்யும்போது அந்த நார் வந்து அதிகமா இருக்காது. நீங்க இதை வடிகட்டிட்டு சேர்க்கறதுனா கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிச்ச பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சூடாக சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சூப் இது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சிம்பிளாகவும் ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.